மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குருதசை எப்போது யோகம் செய்யும்? குருதசை எப்போது யோகம் செய்யும்? எப்படி வேணாலும் இதுக்கு அப்படியே கொண்டு போயிடலாம். குருதசை எப்போது யோகம்? எப்போது யோகம்? எப்போது யோகம் ஆர் அவயோகம் அப்படி கூட வச்சுக்கலாம். அது வேறு மாதிரி இப்போ தலைப்பு கொடுத்துக்கிறேன். எப்போது யோகம் ஆர் அவயோகம், எப்போது குட் ஆர் பேட், எப்போது குட் ஆர் பேட். இப்போ இந்த அமைப்பில் நான் அடிக்கடி சொன்னதைப் போல் ரிஷப லக்னம் துலாம் லக்னத்திற்கு ஒரு அமைப்பு, ஒரு கிரகம் எப்போது கடுமையான கெடுதல்களை செய்ய போகிறது என்பதை நம்ம எப்படி கணிப்பது? ஒரு கிரகம் குரு கடுமையான கெடுதல்களை செய்ய போகிறாரா? ரோட்டில் சுத்த விட போகிறாரா? ஒரு கிரகம் எப்போது கடுமையான கெடுதல்களை செய்ய போகிறது? இருக்கின்ற அத்தனை அமைப்புகளிலும் கெடுதலான பாவகங்கள் 6, 8 சம்பந்தப்பட்டவை. 6, 8 12ஆம் இடம் 3ஆம் இடம் அது ஒரு அரை பங்கு பாபத்துவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். முழு பங்கு பாபத்துவம், முழு பங்கு கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்பு 6ஆம் பாவகத்திற்கும் 8ஆம் பாவகத்திற்கும் வருகிறது. அதனை அடுத்து ஒரு 50% சோதனைகளை 12ஆம் பாவகம் செய்யும், 25% சோதனைகளை மட்டும் 3ஆம் பாவகம் செய்யும். அப்போ முழுதாக சோதனைகளை செய்யக்கூடிய அமைப்பு 6, 8ஆம் அமைப்பு. குரு எப்போது அவயோகம், குரு எப்போது பேட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த இதுக்கே வருவோம். நம்மில் யோகத்தை அனுபவிப்பவர்கள் 20% பேர் தான். நம்மள ரொம்ப நல்லா இருக்கிறவங்க ஒரு 10 அல்லது 20, ரொம்ப நல்லா இருக்கிறவங்க 5% பேர், ரொம்ப நல்லா இருக்கிறவங்க ஒரு 10% பேர், நல்லா இருக்கிறவங்க கூடுதலாக ஒரு 10% பேர். அப்போ மிகப்பெரிய அளவில் கெடுதல்களை, சாதகமற்ற தன்மைகளை, அவயோகத்தை அனுபவிப்பவர்கள் 80% பேர் இல்லையா? அப்போ இந்த 80% பேருக்கு எப்போது குருவை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். குரு எப்போது கெடுதலை செய்வார்? கெடுதலை செய்யக்கூடிய பாவகங்களில் அவர் அமரும் பொழுது, கெடுதலை செய்யக்கூடிய 6, 8 பாவகங்களின் அதிபதியாக அவர் அமரும் பொழுது அவர் கெடுதலை செய்வார். சரி, ஒரு கெடுதல் என்பது என்ன? வேதிக் அஸ்ட்ராலஜியை வேறு மாதிரியான புரிதலோடு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஜோதிடம் நான். இதில் என்ன ஒன்றுனா, நான் ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துருவேன், சரி வேண்டாம், தனிப்பட்ட வேறு சில விஷயங்களுக்குள்ளே நான் போக விரும்பலை. வேதிக் அஸ்ட்ராலஜியை வேறொரு கோணத்தில் புரிந்து கொண்டவன் நான். அடிக்கடி இந்த ஊமையை சொல்லியிருக்கிறேன். ஒரு யானையாகவே பார்க்கணும். குருடனுங்க யானையை பார்த்த கதையாக ஜோசியர் ஒரு துபிக்கையை போய் பார்த்துக்கிட்டு யானை உருட்டையாக இருக்குது, கால் தூணு மாதிரி இருக்குது, வால் குச்சி மாதிரி இருக்குன்னு சொல்லாமல் முழு யானையும் ஜூம் பண்ணப்பட்ட அமைப்பில் அப்படியே கொஞ்சம் பின்னாடி நின்று அப்படியே எட்டி பார்த்தோம்னா முழு யானையும் தெரிஞ்சிடும். அப்போ அந்த முழு யானையோட ஆங்கிளில் வரும் பொழுது வேறு விதமான அமைப்புகளில் நான் என்ன சொல்லுவேன், 6, 8ஆம் அதிபதிகள் வலுத்தார்களே, ஆனால் அதை விட லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டும்னு சொல்கிறவன் நான். இதை முதலாக சொன்னவன்னு கூட சொல்லிக்கலாம். இதெல்லாம் காலமாக உணரப்படாமல் கடந்த 100 வருடங்களாக ஜோதிடம் நட்சத்திரத்திற்குள் மட்டுமே ஜோதிடம் பலன்கள் இருக்கிறது என்கின்ற திசை மாறி போன அமைப்பில் எல்லா காம்பினேஷன்களையும் பார்க்கணுன்றதை பொதுவெளியில் உறக்க கத்தியவன் உங்களுடைய ஆசான் என்பதை சொல்லிவிடலாம். இது சுய தம்பட்டமாக இருந்தாலும் பரவாயில்லை. அப்போ மாணவர்களுக்கு என்ன ஒரு அமைப்பு வந்துடணும் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு இடத்துலையும் கெடுதல் வருகிறது. இப்போ கஜகேசரி யோகத்திற்கே நான் ஒரு வித்தியாசமான அமைப்பு சொன்னேன். கஜகேசரி யோகம் என்பது எதிரிகளை வெல்வார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னு கஜகேசரி யோகம் இருப்பவன் எதிரிகளை வெல்வான் அப்படின்னா கஜகேசரி யோகம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். கஜகேசரி யோகம் இருந்தால் அவனுக்கு எப்போவுமே எதிரிகளோடு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். எதிரிகள் இருப்பார்கள் என்று அர்த்தம். லாட்டரல் திங்கிங் ஜோதிடத்தில் கண்டிப்பாக வந்துவிட வேண்டும். ஜோதிடத்தில் நேரடியாக நீங்கள் ஜோசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் பராசர ஹோரா சாஸ்திரத்தில் இப்படி இருக்குது, இந்த பாவகம் நடந்தால் கழுதை வரும், இந்த பாவகம் வந்தால் எருமை வரும், இந்த பாவகம் வந்தால் சிங்கம் வரும், புலி வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த மூல நூல்கள் எல்லாமே ஒரு பொதுவான தன்மையை போதிப்பவை. அந்த மூல நூல்களில் இருக்கக்கூடிய உட்கருத்துக்களை ஒருவர் எப்போது கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மைகளை அடைகிறாரோ அப்போது மட்டுமே அவர் ஜோதிடத்தில் பாஸ் மார்க்குன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 35 மார்க்காவது வாங்கக்கூடிய தன்மைகளில் வருவார். இதைத்தான் நான் கஜகேசரி யோகத்தை வேறு விதமாக சொன்னேன். கஜகேசரி யோகம் என்பது, கஜகேசரி யோகம் இருப்பவன் எதிரிகளை வெல்வான் அப்படின்னா அவனுக்கு எதிர்ப்புகள் இருக்கும். அவன் வாழ்நாள் முழுக்க போராடி 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 களைத்து போக வேண்டும் அப்படிங்கிறத உண்மையை சொன்னேன். அந்த அமைப்பின் அடிப்படையில் தான் நீங்கள் இப்போ
குரு எப்போது யோகம் அவயோகம் குட் ஆர் பேட் அதில் கெடுதல்களை எப்போது தருவார் அப்படின்னு பார்த்தா குரு 6, 8, 12ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது லக்னாதிபதி லக்னம் போன்றவைகள் எப்போது கடுமையாக பலவீனமாக இருக்கிறதோ அப்போது குரு உங்களை ரோட்டில் சுத்த விடுவார், பெரட்டி எடுத்துருவார். அவருடைய காரகத்துவங்கள் என்ன? குருவின் குணம் பணத்தை கொடுப்பது. குரு கெட்டதாக இருக்கும் பொழுது, அதாவது பலவீனமாக இருக்கும் பொழுது, கடுமையான கெடுபலனை கொடுக்க தகுந்த நிலைமையில் இருக்கும்போது பணத்தை கெடுப்பார். பாயிண்ட் வந்துருச்சா? ராகு கொடுத்த பணத்தை குரு கெடுப்பார் பலவீனமாக இருக்கும் பொழுது. பலவீனமான அமைப்பில் பலவீனமான பாவகங்களில் இதில் 12ஆம் பாவகமோ 6, 8, 12ஆம் பாவகமோ 3, 6, 8, 12ஆம் 4 பாவகங்களாக இருந்தாலும் சரி, பலவீனமான அமைப்பில் இருக்கக்கூடிய குரு கடுமையான கெடுபலன்களை செய்வார். இதில் இந்த கெடுபலன்களை தாங்கக்கூடிய அமைப்புகளில் உங்கள் லக்னாதிபதி இருக்கும் பொழுது அந்த சோதனைகள் பெருசாக தெரியாது. இதை நான் ஒரு எளிய விளக்கத்தின் மூலமாகவும் சொல்லுவேன். நான் அடிக்கும்போது நீங்கள் 4 வேளை 3 வேளை நல்லா சாப்பிட்டு மத்தியானம் தான் பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டு உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு ஒரு 6 பேக் உடம்போடு நீங்கள் வந்து மல்யுத்தத்துக்கு நீங்கள் வரும்போது நான் அடித்தா கூட உங்களுக்கு வலி பெருசாக தெரியாது. ஆனால் நீங்களே 1 மாதம் பட்னி கிடந்து நோஞ்சானாக இருக்கும் பொழுது நான் ஒரு குத்து விட்டேன்னா நீங்கள் நாக் அவுட். அப்போ குத்து விடும்போது நீங்களாகிய லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அது பெரிய சோதனைகளை செய்யாது. இது குருதசைக்கு மட்டுமில்லை, எல்லாத்திற்கும் பொதுவான விளக்கம். இன்றைக்கி நம்ம குருதசையை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ குரு எந்த லக்னத்திற்கு? ரிஷப லக்னத்திற்கு, துலாம் லக்னத்திற்கு அவர் 6, 8 அதிபதியாகி வரும் பொழுது இந்த ரிஷப துலாம் லக்னங்களின் சுக்கிரன், அதிபதியான சுக்கிரன் பலவீனமாக பாபத்துவமாக இருக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக கெடுதல்களை செய்வார். உதாரணமாக ரிஷப லக்னம். இப்போ இந்த ரிஷப லக்னத்திற்கு சுக்கிரன் நீச்சமாகி இருக்கிறார், கூடவே ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், பலவீனமும் ஆகிவிட்டார். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் நீச்சமாகி பலவீனமாகி இருக்கின்ற நிலைமையில் குரு 6ஆம் இடத்துல இருந்தாலும் இதே பலன்தான். குரு 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ சனியோடு சேர்ந்து, இந்த இடத்துல ராஜயோகாதிபதியாக சனி இருந்து 6ஆம் இடத்தில் உச்சனாக இருந்தாலும் அவர் குருவை பலவீனப்படுத்தி சனி தான் வலுவாகிறார் என்பதாகத்தான் அர்த்தம். அப்போ 6 குடையவன் 8இல் இருந்தாலோ 8 குடையவன் 8ஆம் இடத்திலேயோ இருந்தாலோ அந்த 6, 8 அமைப்புகளுள்ள தசை வரும் பொழுது சுத்தமாக இவர் பாதிக்கப்பட்டிருக்கணும். ஒரு நிலையில் சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடாது. அப்போ சந்திரனும் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டு இது போன்ற நிலைகளில் மனதை குறிக்கக்கூடிய சந்திரன், இந்த இடத்துல கூட 4ஆம் இடத்துல அவர் திக்பலத்தை அடைவார். ஆயினும் அமாவாசை சந்திரன் தான். இது போன்ற அமைப்புகளில் குருதசை நடக்கும் பொழுது குருவின் ஆதிபத்தியங்களுக்கு ஏற்ப என்ன ஆதிபத்தியங்கள்? 11ஆம் இடத்திற்கு 8இல் இருக்கிறார். 11ஆம் பாவக பலனை செய்யாமல் 8க்கு 11இல் இருப்பதால் அவர் அங்கே பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் கடுமையான பலன்களை செய்வார். இந்த இடத்துல சனியை கூட இப்படி நான் போடலை, சனியை கூட இப்படி எடுத்துடுறேன். இதுவும் குருவுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பலவீனமே. குரு 6இல் மறைய, சந்திரனும் நீச்சனோடு சேர, அமாவாசையாக குரு அங்கே அஸ்தமனம் பாபத்துவம் என்பது போன்ற அத்தனை அமைப்போல இங்கே இந்த இடத்துல குருவை சனி பார்ப்பதாக வைத்துக் கொள்ளலாம். இப்போ இந்த கற்பனை ஜாதகம் கிட்டத்தட்ட ஒரு முழுமையை அடைகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல இப்போ தான் சமீபத்தில் இன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் இருவருடைய தாக்குதல்களை எந்த கிரகம் எந்த பாவகம் அடைகிறதோ அந்த பாவகம் கடுமையான கெடுபலன்களை தரக்கூடியதாக அமையும்னு சொல்லுவேன். குருதசை எப்போது யோகத்தை தரும் என்பதை விட எப்போது அவயோகத்தை தரும். இந்த இடத்துல நான் சுக்கிரனை போட்டது பெரிய விஷயம். இந்த இடத்துல நான் சுக்கிரனை போட்டிருக்கிறது பெரிய விஷயம். இந்த இடத்துல புதனை கூட நான் பரிவர்த்தனையாக போடலை. இந்த இடத்துல புதனை கூட நான் பரிவர்த்தனையாக போடலை. புதனை இப்படி போட்டுக்கங்க. புதன் இந்த இடத்துல தான் 2 இடங்களில் அந்த 3 இடங்களுக்குள்ளே தான் வர முடியும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா
ஜாதகத்தை பார்த்த உடனேயே குருதசை கடுமையான கெடுபலன்களை செய்திருக்கிறது. இந்த இடத்துல குருதசை வருமா? கண்டிப்பாக வரும். சித்திரை நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ஒரு 3 வருஷம், அதற்கப்புறம் 18 வருஷம் ராகுதசை, 21 வயதிற்கு பிறகு இவருக்கு குருதசை ஆரம்பமாகும். இந்த இடத்துல 6-8 தொடர்பு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 6-8 தொடர்பு எப்படி வருகிறது? இந்த 6-8 தொடர்பு தான் குருவிற்கு ஆகாத ஒன்று. ஆக குரு இங்கே நீச்சனோடு இணைந்திருக்கிறார், அமாவாசை சந்திரனோடு இணைந்திருக்கிறார், 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். அவருக்கு ஆகாத ஆயினும் சுபராக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கிறார், நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். எந்த ஒரு நிலையிலும் வீடு கொடுத்தவனுடைய வலு என்பது மிகப்பெரிய ஒன்று. ஃபஸ்ட்டு தசாபக்தி அமைப்புகளில் உங்கள் கண்ணு வீடு கொடுத்தவனுடைய வலுவில் தான் நீங்கள் போகணும். ஜமீன்தாருடைய வீட்டிலோ எம்எல்ஏவோட வீட்டிலோ நீங்கள் குடித்தனம் இருப்பதற்கும் ஒரு எளியவனுடைய பிச்சைக்காரன் நார்மலானவனுடைய வீட்டில் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எம்எல்ஏ வீட்டில் இருக்கிறீங்கன்னா போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணாது, நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் எம்எல்ஏ கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கும். அதே ஒரு பிச்சைக்காரனுடைய வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களை அடித்து இழுத்துக்கிட்டு போகும் போலீஸ். ஆக இந்த இடத்துல எப்போது அவயோகம் பேட் என்கின்ற நன்றாக இல்லாத குரு கடுமையான கெடுபலன்களை செய்யக்கூடிய அமைப்பிற்கு நான் குருவை மட்டுமே சொல்லாமல் வேதிக் அஸ்ட்ராலஜியை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் குரு திசைனா குருவுக்கு மட்டும் நான் வரல. ஒரு மனிதன் என்பவன் சகல அங்கங்களும் கொண்டவன் என்பதன் அடிப்படையில் ஒரு யானையை பார்க்கும்போது தும்பிக்கையையோ காலையோ வாலையோ பார்க்காம ஒட்டுமொத்த யானையாக பார்க்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் நான் எப்படி ஒரு ஜாதகத்தை முழுவதுமாக குரு எப்போது தொடர்பு கொண்டு விளக்குவார். இந்த மாதிரியான அமைப்புகள் மூல நூல்களையும் விளக்க நூல்களையும் இல்லை. இனிமேல் நீங்கள் மாணவர்களாக நீங்களே புஸ்தகம் எழுதி என் வாத்தியார் இப்படிலாம் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னால் தான் உண்டு. இதுதான் உண்மை. வேதிக் அஸ்ட்ராலஜியை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது இந்த இடத்துல பாருங்கள். குரு 6இல் மறைந்திருக்கிறார். 11ஆம் இடத்து தொடர்புகள் இவருக்கு இல்லை. 11க்கு 8இல் மறைந்திருக்கிறார். லாபஸ்தானம் 8ஆம் இடத்தை விட 11ஆம் பாவகம் நல்ல பாவகம். 11ஆம் பாவகம் ஒரு நியூட்ரல் பாவகம். 8ஆம் இடம் தோல்வியை குறிக்கும், 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கும். 8ஆம் இடம் நோயை குறிக்கும், 11ஆம் இடம் நோய் தீர்தலை குறிக்கும். 8ஆம் இடம் கடன் வாங்குதலை அசிங்கப்படுதலை குறிக்கும். 11ஆம் இடம் கடன் தீருதலை அசிங்கம் அப்படியே மதிப்பாக மாறுதலை குறிக்கும், அப்படியே தலைகீழாக குறிக்கும். 8-11ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சும விஷயங்கள் இவை. ஆக எந்த ஒரு கிரகம் முதல்ல பாவக விதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு? 11க்கு 8இல் மறைகிறார். அப்போ அந்த 11ஆம் பாவகத்தின் பலனை செய்யாமல் 8க்கு 11இல் அவர் இருப்பது என்பது இந்த இடத்துல குரு 8ஆம் இடத்துடைய பலன்களை செய்ய போகிறார். 11ஆம் இடத்துடைய பலன்களை செய்ய மாட்டார் என்று அர்த்தம். 8ஆம் இடத்துடைய ஆதிபத்தியங்கள் என்பது என்ன? நீங்கள் ஒரு 6க்குடையவர், ஒரு 8க்குடையவர், ஒரு குருவோ ஒரு சனியோ என்ன தொல்லைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறது, கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் லக்னாதிபதியின் வழியாகத்தான் உணர முடியும். 6ஆம் அதிபதியோட வழியாக இல்லை. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த கிளாஸில். இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இப்படிலாம் ஜோசியம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு கிரகம் எத்தகைய துன்பத்தை தரப்போகிறது, எத்தகைய கடன், எத்தகைய நோய், எத்தகைய அமைப்பு, எத்தகைய அவமானம் போன்றவைகளை உங்களுக்கு தரப்போகிறது என்பதை நீங்கள் லக்னாதிபதியின் வழியாக, லக்னத்தின் வழியாக தான் உணர முடியும். குருதசைக்கு மட்டும்தானே பலன் சொல்கிற, நீ என்னமோ லக்னாதிபதியை பற்றி கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்க, அதுதான் ஜோசியம், அதுதான் ஜோசியம். இப்போ இந்த இடத்துல இப்போ லாஜிக்கலாக உங்களுக்கு லேசாக புரிய வரும். இப்போ இந்த அமைப்பை அப்படியே தலைகீழாக தூக்கி சுக்கிரனை ஆட்சியாக போட்டுவிட்டால் இந்த குரு அவ்வளவு பெரிய அவயோகத்தை செய்ய மாட்டார், சோதனைகளை செய்ய மாட்டார். சோதனைகளை நீங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். சோதனைகள் வெளியே தெரியவில்லை என்ற அர்த்தம். நீங்கள் நிலைகுலைந்து போக மாட்டீர்கள் குருவால்னு அர்த்தம். இப்போ அப்படியே இதை மட்டும் லேசாக புரிஞ்சுக்கங்க. 11க்கு 8இல் மறைந்து 8க்கு 11இல் அமர்ந்து 8ஆம் இடத்தின் கெடுபலன்களை 6ஆம் இடத்தின் வழியாக, இந்த 8ஆம் இடத்தின் கெடுபலன்களை 6ஆம் இடத்தின் வழியாக செய்யக்கூடிய இந்த குரு ஃபஸ்ட்டாக அப்படியே எப்படிலாம் நெகட்டிவ் ஆகிறது. இந்த குரு 8ஆம் இடத்தின் பலன்களை 6இன் வழியாக செய்ய போகிறார். இந்த குரு அஸ்தமனம் அடைந்திருக்கிறார்.
குரு அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். எங்கே நெகட்டிவை செய்வார், எங்கே கெடுப்பார்? இந்த குரு சூரியனோடு அஸ்தமனம் அடையிறாரோ அடையலையோ, அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். ரொம்ப கெடுதல்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ரொம்ப கெடுதல்னா குருவுடைய அஸ்தமன தூரம் என்ன? 11 டிகிரி. ஒரு 3 டிகிரி 2 டிகிரிக்குள்ளே இருக்கிறார், 5 டிகிரிக்குள்ளே கூட இருக்கிறார்னு வச்சுக்கலாம். அஸ்தமன தூரத்தையும் நான் டிகிரி அளவில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறேன். 10 டிகிரிக்குள்ளே இருந்தால் அவர் பெரிய அஸ்தமனத்தை அடையவில்லை. ஆனால் ஒரு 8 3-4 டிகிரிக்குள்ள வரும்போது அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். ஒரு கிரகம் பகை நீச்சம் ஸ்தான பலம் என்று சொல்லப்படக்கூடிய பகை நீச்சம் போன்றவைகளை அடையாமல் இருப்பது, அஸ்தமனம் போன்ற அமைப்புகளை அடையாமல் இருப்பது நல்லது இல்லையா? சரி, இந்த இடத்துல எப்படி அவர் கெடுப்பார்? குரு அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். குரு பகை வீட்டில் இருக்கிறார். குரு நீச்சனோடு இருக்கிறார். எப்படிலாம் வருது பாருங்க, நீச்சனோடு. குரு ஒளியற்ற அமாவாசை சந்திரனோடு. குரு நீச்சனின் வீட்டில் இருக்கிறார். அப்ப ஒரு கிரகம் எப்போது தாங்க முடியாத கெடுபலன்களை செய்யும், ஓடிப்போக வைக்கக்கூடிய. கடன் தொல்லையில் என்ன பண்ணுறாரு ஒருத்தர், குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடி போயிடுறாரு. குடும்பத்தோட பொண்டாட்டி பிள்ளைங்களை ஏதாவது ஒரு கெட்டதை பண்ணிவிட்டு இவர் சூசைட் பண்ணிக்கிறார். நிறைய பேர் பாருங்கள், பிள்ளைங்களை தூக்கில் போட்டுட்டு மனைவியை கொலை பண்ணிவிட்டு தான் சூசைடு பண்ணி கொண்ட சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இவங்க ஜாதகத்தெல்லாம் வாங்கி பாருங்கள். குரு தான் தருவார்னு நான் சொல்லலை. குரு என்பது ஒரு அடையாளம். ஆனால் அந்த அடையாளம் எப்போது மிக கடுமையான அடையாளமாக மாறுகிறது என்பதை 6-8 அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் கற்றுக்க முடியும். அப்போ இப்போ இந்த இடத்துல அந்த அடையாளத்தை ஏன் இதாக சொல்கிறோம்? ஒரு நல்ல கிரகம் இவ்வளோ தூரம் கெடுக்குமா? குரு ஒரு நல்ல கிரகம் இவ்வளோ தூரம் கெடுக்குமா? ஆம், நல்ல கிரகமாக இருந்தாலும் அவர் வாங்கிய ஆதிபத்தியத்தின் அடிப்படையில், அவர் இருந்த ஆதிபத்தியத்தின் அடிப்படையில், அவர் இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தின் அடிப்படையில் இவ்வளவும் நட்சத்திரம் இல்லை. எந்த இடத்துலையும் நான் நட்சத்திரத்தை குறிக்கலை. இந்த இடத்துல அவர் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும், இந்த குரு சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தாலும், சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தாலும், தன்னுடைய விசாகம் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த கெடுபலன்களை மட்டும்தான் தருவார். எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த விதிகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக எப்படிப்பட்ட நட்சத்திரத்தில், இந்த இடத்துல தான் சார ஜோதிடம் தோற்று போகிறதுன்னு சொல்கிறேன். நான் எப்படி லாஜிக்கலாக கொண்டு வந்து எல்லா விஷயத்தையும் இணைக்கிறேன். இந்த பாவகத்தில் சுக்கிரன் கெட்டு போனார். சுக்கிரன் இருள் தன்மை அடைந்து லக்னம், லக்னாதிபதி, லக்னத்திற்கு வேறு எந்த தொடர்பும் இல்லை. லக்னத்திற்கு இப்போது கெடு தொடர்புகள் இல்லை. ஆனால் லக்னம் சுபத்துவமாக இல்லை. லக்னம் சுபத்துவமாக இல்லை. லக்னத்திற்கு கெட்ட தொடர்புகள் எதுவும் இல்லை. ஆனால் லக்னம் சுபத்துவமாக இல்லை. லக்னாதிபதி கெட்டுப்போய் பலவீனமாக இருக்கிறார். லக்னாதிபதி கெட்டுப்போய் பலவீனமாக இருக்கிறார் என்றாலே இந்த இடத்துல அதனை எடுத்து தான் இப்போ இந்த இடத்துல சாரஜோதிடம் எந்த இடத்துலையும் வராது. இந்த இடத்துல அவர் என்னவாக இருக்கிறார்? இந்த இடத்துல சாரஜோதத்தில் என்ன சொல்லுவாங்க? அவர் இந்த உப நட்சத்திரத்தில் இருக்கிறார். இதற்கப்புறம் அவருடைய பாவகம் எப்படி இருக்கிறது? இந்த 6ஆம் பாவக முனை எந்த உப நட்சத்திரத்தில் இருக்கிறது? இந்த 6ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய உப நட்சத்திர கிரகத்தினுடைய குருவுடைய உப நட்சத்திர முனைகளுக்கு ஏற்ப அவர் அப்படி இருப்பார், இப்படி இருப்பார்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் அவர் இருந்தாலும் சூரியனுக்கு அருகே இருக்கிறார், அஸ்தமனம். எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் பகை வீட்டில் இருக்கிறார். எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் மறைவு வீட்டில் இருக்கிறார். எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் நீச்சனோடு இருக்கிறார். எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அமாவாசை சந்திரனோடு இருக்கிறார். எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். சுந்தரவடிவேலு வகுப்பில் இருக்கிறீங்களா? தெரில. சுந்தரவடிவேலு போன்ற சாய் துர்கா வகுப்பில் இருக்கிறீங்களா என்னன்னு தெரியல. சாரஜோதிட அமைப்பில் கிட்டத்தட்ட நிறைய பேர் வகுப்பில் இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த இடம் கண்டிப்பாக புரியும். உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள் புரியும். ஆக நான் இப்போது சொன்னதை போல குரு எப்போது கெடுப்பார், இதை எந்த இடத்திற்கும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். இப்போ மிதன லக்கணம், மிதன லக்கணத்திற்கு புதன், அடுத்து புதனை நடத்த போகிறோம். புதன் எப்போது கெடுப்பார் அப்படின்னு சொன்னால், செவ்வாய் எப்போது கொடுப்பார், செவ்வாய் எப்போது கெடுப்பார்னா புதனுடைய நிலையை வச்சும் 6ஆம் அதிபதியான செவ்வாயுடைய நிலையை நீங்கள் இப்படித்தான் பொருத்தி பார்க்கணும்.
அப்போ லக்னம் லக்னாதிபதி வலு என்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இந்த இடத்துல ஜாதகர் எந்த நிலையிலும் சனி திசையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். சனி திசையில் ஓரளவிற்கு முன்னேற்றம் இருக்கும். சனி இங்கே சுபத்துவமாக இல்லை என்றாலும் கூட ஆதிபத்திய அமைப்பில் ஓரளவிற்கு 9-10 கூடிய அமைப்பை செயல்படுத்தக்கூடிய அமைப்பில் இவர் இந்த மாதிரியான லக்னாதிபதி வலுவிழந்த ஒரு நிலையில் இவர் ஒன்றும் பெரிய லெவலில் வந்துட போகிறதில்ல. இந்த ஜாதகர் பெரிய லெவலில் வந்துட போகிறதில்ல. சனி திசை ஓரளவுக்கு நல்லதுகளை செய்யும், புதன் திசை அதை விட கொஞ்சம் நல்லதுகளை செய்யும். ஆனால் குரு திசை அவரை போட்டு வாட்டி எடுத்துரும். புரிகிறதா? அப்போ ஒரு இடத்துல அவயோகம் என்பது எப்படி செயல்படும்? இந்த இடத்துல மீன லக்னம், மீன லக்னத்திற்கு அட்டமாதிபதியான சுக்கிரனுடைய பார்வை வலுவான பார்வையாக இருந்தானே 3ஆம் இடத்துல இருந்தால் குரு இங்கே தான் இருப்பார். அப்போ குரு இங்கே இருந்தால் கெடுதல்களை பண்ணவே மாட்டார். இப்போ இந்த இடத்துல குரு இங்கே இருந்தால் எப்படி கெடுதலை பண்ணுவார்? இந்த இடத்துல கெடுதல்கள் நடக்காது. சுக்கிரனுடைய பார்வைனா வலுவான பார்வைனா 8ஆம் இடத்துலேருந்து இருக்கணும். இங்கே இருந்தார்னா சுக்கிரன், இங்கே இருந்தால் குரு, இது நல்லது. இங்கே இருந்தார்னா சுக்கிரன், இங்கே இருந்தார்னா குரு, இந்த 2 இடமுமே நல்ல இடம். ஆனால் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மாதிரி போடலாம். வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மாதிரியாக கண்டிப்பாக போடலாம். எப்படி? இந்த மாதிரியான இடங்களில் குருவும் கெடமாட்டார், சுக்கிரனும் கெடமாட்டார். இந்த இடங்களில் இவர்கள் இருவரும் மட்டுமே அப்படியே தங்களுக்குள் பார்த்து கொள்ளும் பொழுது இந்த இடத்துல தான் நான் நுணுக்கமாக சொல்கிறேன். சுக்கிரனுடைய லக்னங்களா நீங்கள் இப்போ குருவோட லக்னம்னு சொல்லிட்டீங்க. இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனை நான் ஆட்சியாக போட்டிருக்கேன். இந்த சுக்கிரனை ஆட்சியாக போட்டாலே உங்களுக்கு சுக்கிரனுடைய காரகத்துவங்களும் குருவினுடைய காரக ஆதிபத்தியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு நுணுக்கமான சப்ஜெக்ட். இது ஒரு நுணுக்கமான சப்ஜெக்ட். இந்த இடத்துல குரு சுக்கிரன் நேருக்கு நேராக பார்த்து கொள்வதால் தாம்பத்திய குறைபாடுகள், புத்திர குறைபாடுகள் வரும்ன்றதை நான் எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அது எந்த லக்னத்திற்கு அப்படிங்கிறத தான் நீங்கள் இந்த இடத்துல உணர்ந்துக்கணும். எந்த லக்னத்திற்கு குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேராக பார்த்து கொள்வது யார் வலுவாக ஸ்தான பலத்தோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தும், எந்த லக்னத்திற்கு என்பதை பொறுத்தும் அந்த இடத்துல பலன்கள் இருக்கும். இந்த இடத்துல ஸ்தான பலத்தோடு வலுவாக பார்த்து கொள்வது சுக்கிரன். குரு தான் இந்த இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறார். ஆனால் ஆட்சி பெற்ற வீட்டில் சுக்கிரன் இருப்பது இந்த இடத்துல என்ன நடக்கும்? 8ஆம் அதிபதியாக அவர் இந்த இடத்துல 8ஆம் அதிபதியாக இருந்து குருவை பார்க்கிறார். 8ஆம் அதிபதியாக இருந்து குருவை பார்த்தால் என்ன நடக்கும்? 8ஆம் இடம் திருட்டுத்தனம், எதிர்பாராத திருட்டுத்தனம் தான். 8ஆம் இடம் எதிர்பாராதன்னு டீசெண்டாக சொன்னாலும் திருட்டுத்தனம் தான். திருட்டுத்தன வழிகளில் குருவிற்கு பணம் தருகிறார். பாயிண்ட் ஓகேவா? திருட்டுத்தனமான வழிகளில் ஜாதகர் ஒரு மாதிரியான திருட்டுத்தனமான, நான் அவர் நேர்மையாக தான் இருக்கிறார். ஐயா அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறார். பத்தில் சூரியன் புதன், 10ல் சூரியன் புதன் வந்து சூரியன் 6க்குடையவராகி 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறார், லஞ்சம் வாங்குகிற கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறார். அவருடைய 8ஆம் அதிபதியுடைய அமைப்பில் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தனம் திருட்டுத்தனமான லஞ்ச வழிகளில் வருது வச்சுக்கலாமா? இதுதான் உதாரணம். இப்படி தான் உதாரண அமைப்புகள் இருக்கும். லஞ்ச வழிகளில் குரு தசையில் உங்களுக்கு பணம் வருகிறது. சுக்கிரதசையாக இருந்தாலும் அப்படி தான். ஆனால் சுக்கிரதசை கொடுக்க, சுக்கிரதசை என்ன இருந்தாலும் கெடுக்கும். நம்ம பேசுகிறது குருதசையை பற்றி மட்டும்தான். குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு 2ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கிறார். சிம்மத்தையும் சூரியனையும் குரு பார்க்கின்ற நிலைமையில் இந்த குருவை சுபரான அட்டமாதிபதி பார்க்கிறார். நீங்கள் மற்ற சனி பார்க்கறதுக்கும் மற்ற கிரகங்கள் பார்க்கறதுக்கும் சுபரான சுக்கிரன் பார்ப்பதற்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த இடத்துல அட்டமாதிபதி என்கின்ற அந்த ஆதிபத்திய கெடுதல்களை குருவுக்கு தன்னுடைய பார்வையின் மூலமாக குருவின் உள்ளே புகுத்துவார். அட்டமாதிபதி என்கின்ற தன்னுடைய ஆதிபத்திய அமைப்புகளை பார்வையின் வழியாக குருவிற்கு குரு தசையில் புகுத்துவார். குருதசை நடக்கும்போது வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத வழிகளில், பெண்கள் சார்ந்த வழிகளில், சுக்கிரன் பெண் இல்லையா, பெண்களின் ரூட்டுகளில், பெண்களுடைய வழி அமைப்புகளில், பெண்கள் உபயோகப்படுத்துகின்ற பொருள் அமைப்புகளில், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரு. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஒரு பிஏ இருக்கிறாங்க. ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஜோதிடம் எப்படியெல்லாம்
எந்த முனைகளில் வந்து உள்ளே நுழையும் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் கேட்டது குரு சுக்கிரன். பாருங்க, சுக்கிரன் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறாரு. 10ஆம் இடம் வலுத்துருச்சு. இப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி வலுவாகவே இருக்கிறார். லக்னாதிபதி வலுவாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இந்தாங்க, வளர்பிறை சந்திரனும் லக்னத்தில் உட்காந்துட்டார். வளர்பிறை சந்திரனும் லக்னத்தில் உட்காந்துட்டார். மற்ற கிரகங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்ல விதமாக போட்டுக்கோங்க. எப்படி நல்ல விதமாக போட்டுக்கிறது? செவ்வாயை கூட இங்கேயே போட்டுக்கோங்க. பாக்கியாதிபதி இங்கே இருப்பது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் கிடையாது. ராகு கேதுக்களை 6, 12ஆம் இடங்களில் போடுங்க, அல்லது 5, 11ஆம் இடங்களில் கூட போட்டுக்கோங்க. ராகு கேது இது உண்மையிலே யோக ஜாதகம். லக்னாதிபதி லக்னம் வளர்பிறை சந்திரனுடைய இருப்பால் அமைய, லக்னாதிபதி சுக்கிரன் அவர் 8ஆம் அதிபதி தான், ஆனால் அவர் தனிச்சுபர். அவருக்கென்ற ஒரு அந்தஸ்து இருக்கு. குருவை விட பாதி சுபரான இந்த கிரகம் லக்னாதிபதியை பார்க்க வளர்பிறை சந்திரனில் அர்த்த சந்திரனாக இருக்கக்கூடிய அஷ்டமி நவமி திதியில் இருக்கக்கூடிய சப்தமி திதி தாண்டிய சந்திரன் லக்னத்தில் இருக்க இந்த ஜாதகம் ஓரளவிற்கு யோக ஜாதகம். இப்போ குருதசை வருமானதான் பேச்சு. ஒரு உதாரணத்துக்கு மட்டும் போட்டிருக்கிறேன். குருதசை வரணும்னா இங்கே தான் வரணும், அல்லது இங்கே வந்துடணும். குருதசை வரணும்னா இங்கே வரணும், இப்படி போட்டுக்கிறேன். 5ஆம் அதிபதி உச்சம்னு போட்டுக்கலாமா? இதுவும் யோகம்தான். 5ஆம் அதிபதி உச்சம், 5க்குடையவர் 9க்குடையவர் வலுத்து பார்க்க, வளர்பிறை சந்திரனுடைய சந்திரமங்கல யோகத்தில் இவர் இங்கே இருக்க, 11ஆம் இடத்துல ராகு இருக்க, குரு 2ஆம் இடத்துல இருக்க. இது உண்மையிலே யோக ஜாதகம். சுக்கிரன் 8ல் மறைஞ்சிருந்தாலும் இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான பருவத்தில் குருதசை வந்துடும். இப்போ இந்த இடத்துல குரு சுக்கிர பார்வையை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இவர் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறார். இவருக்கு கீழே இவர் ஒரு அண்டர் செக்ரட்டரியாக இருக்கிறாரு. பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், எப்படி வேணாலும் இருக்கலாம். இவருக்கு கீழே பிஏவாக ஒரு லேடிஸ் இருக்கிறாங்க. அவர் ஒரு நம்பிக்கையான லேடிஸ். அவங்க பிஏ லஞ்சம் தன்னுடைய மறைமுகமான வருமான அமைப்புகளை அந்த பெண்ணின் மூலமாக வைத்துக் கொள்ளுகிறார். சுக்கிர காரகத்துவம் இங்கே வந்துருச்சா? இவர் பெண்கள் சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறார். குறிப்பிட்ட தசா புக்தியில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு. அந்த பெண்கள் முன்னேற்றமான இதில் லஞ்சம் வாங்குறாரு. ஓப்பனாக பேசுவோமே, இதெல்லாம் லஞ்சம் வாங்காத ஆளுங்க யார் இருக்கிறாங்க? ஜோசியம் தானே இது. யாரையாவது குறிப்பிட்டா சொல்கிறோம். இவர் ஒரு கரப்டட் ஆபீசர். ஏன் கரப்டட் ஆபீசர்? சொகுசாக வாழுகிறார். அட்டமாதிபதியாகிய சுக்கிரன் லக்னாதிபதியை பார்த்து விட்டார். குரு சுக்கிர பார்வையில் அங்கே அந்த அட்டம ஆதிபத்தியம் வந்துருச்சா? கண்டிப்பாக அப்படித்தான் இருப்பார். இதை வச்சு தானே நீங்கள் கேரக்டர் எடுக்கணும். ஜாதகர் நல்லவர் தான், லக்னம் சுபத்துவம் இல்லை, லக்னம் இயல்பாக இருக்கிறது. லக்னாதிபதி ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் இருக்கிறார். பார்க்காமையே சொல்கிறேன், கவனிங்க. லக்னாதிபதி ஆட்சி பெற்ற சுபத்துவம் பெற்ற செவ்வாயுடைய வீட்டில் வலுவாக இருக்கிறார். அடுத்தடுத்து யோக திசைகள் நடக்கின்றன. ரோகிணி நட்சத்திரம்னு வச்சுக்குவோம். ரோகிணி நட்சத்திரம்னா சரியான பருவத்தில் ராக 11ஆம் இடத்துல வேற போட்டுட்டேன். அப்போ 11ஆம் இடத்துல மகர வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, சனியை போடலை. சனியை வந்து லக்னத்திற்கு தொடர்பில்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல போடுங்க. சிம்மத்தில் போட வேண்டாம். சிம்மத்தில் போட்டால் கூட அவருக்கு நேரடியான குருவின் பார்வையில் அது ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்கும். 7ஆம் இடத்துல போட்டால் கூட திக்பலமாக இருந்து சனி பார்ப்பது அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யாது. இந்தாங்க, சனியை 12லேயே போட்டுக்கோங்க. சனி 12ல் இருக்கிறது தொல்லை இல்லாத ஒன்று. செவ்வாயை பார்த்தாலும் பரவாயில்ல, வளர்பிறை பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அவருக்கு இருக்குது. அப்போ இந்த சனியை போட்டுட்டிங்கனாலே 6ஆம் இடத்தை சனி தனித்து பார்ப்பது பெரிய யோகம். ஆக இந்த இடத்துல பாருங்கள், அவர் பிறவியில் சரியான ராகுதச பருவத்தில் நல்ல உயரதிகாரியாக வந்துடுறாரு. ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இவர் வந்து குருதசையில் மாறிடுறாரு. குரு அவருக்கு சுக்கிரனுடைய பார்வையை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் மறைமுகமான தனலாபங்களை, குறுக்கு எண்ணங்களை, இவரோட பாயிண்ட் எல்லாமே எங்கே கமிஷன் கிடைக்கும், எங்கே இது கிடைக்கும், எங்கே லஞ்சம் வாங்கலாம், அப்படித்தான் இருக்கும். அதே நேரத்தில் குருதசையில் சுக்கிரனுடைய பார்வையின் காரணமாக சகல சொகுசு வசதிகளையும் அவர் அனுபவிப்பார். என்னையா சொகுசு வசதி? 1க்கு 4 கார் வாங்குவார், பொண்டாட்டி மேலே கார் வாங்குவார், புள்ள பேரில் கார் வாங்குவார், பெரிய ஆடம்பரமான BMW கார் வாங்குவார். காரக நன்மை. சுக்கிரன் 8ஆம் அதிபதியாகி அவருடைய காரக நன்மையை தன்னுடைய பார்வையின் வழியாக, சுப பார்வையின் வழியாக லக்னாதிபதிக்கு தருகிறார். லக்னாதிபதி அவர் தானே. நீங்கள் கேட்ட கவியரசி, நீங்கள் கேட்ட மீன லக்னம். அப்போ அவர் நல்ல காரில் போகிறாரு. ஆனால் அது அவர் கார் கிடையாது, அவர் ஒரு புள்ள காரு. புள்ள சம்பாதிக்கிறாரு, அவர் வாங்கின காரில் அப்பா போகிறாருன்னு வந்துடும். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல.
அவருடைய மறைமுகமான வருமானம், அவருக்கு வந்த லஞ்சம், அந்த லஞ்ச பணம் இங்கே வந்து சுபர்களாகவே 6 8ல் தொடர்பு கொள்றதுனால அது டீசெண்டாகவே இருக்கும். எப்போது 8 கேவலப்படுத்தும்? பாபத்துவம் பாவராக இருக்கும் பொழுது. 6 8 எப்போது கேவலப்படுத்தும்? 6 8 கேவலப்படுத்தும்ன்றது பாபத்துவத்தின் அடிப்படையிலானது. இங்கே 8 சுபத்துவமாக இருக்கிறது. அப்போ 8 சுபத்துவமாக இருந்தால் என்ன? மறைமுகமான தனலாபம், தன்னுடைய மனசு மட்டும் குத்தக்கூடிய லஞ்சம் வாங்கக்கூடிய அமைப்பு. இவர் இங்கே மாட்டிக்க மாட்டார். எப்படி மாட்டுவார்? மாற்றுறதுக்கான அமைப்புகள் இல்லை. அப்படி மாட்டக்கூடிய அமைப்புகளில் 52 வயசா சனி பாவத்துவமாக இருக்கக்கூடாது. ஆனாலும் சனி இயல்பாகத்தான் இருக்கிறார். 12ஆம் இடம் ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல பாவத்துவம் தான் சனியின் அமைப்புகளில். ஆனால் இந்த இடத்துல ராகுன்னு இருந்து சனி கூடுதல் பாவத்துவம் இயல்பான நிலைமையில் தான் இருக்கிறார். இயல்பான நிலையை தான் இதை சொல்ல முடியும். சனி தசை அவருக்கு ஏதாவது பனிஷை கொடுக்குமான்னு கேட்டால் சனி பாவத்துவத்தை, ஜெயில் தண்டனையை கொடுக்குமா? 12ஆம் இடம் பாவத்துவமாக இருக்க வேண்டும். அம்மா கவியரசி, இது புரிதான் மட்டும் பாருங்கம்மா. ஆக நீங்கள் கேட்ட குரு சுக்கிரனுடைய பார்வையின் காரணமாக அவருடைய காரகத்துவங்களை அனுபவிக்க வைப்பார். பெண்களை அனுபவிக்க வைப்பாரா? ஆமாங்க, ஆமாங்க. ஏன் அதையும் விட்டுறணும்? ஏன் அதையும் விட்டுறணும்? பெண்களால் வயதிற்கேற்ற வகையில் இன்பங்களை அனுபவிப்பார். இந்த இடத்துல அவங்க லேடி செக்ரட்டரி, அவங்க ஒரு பாதுகாப்பாக இருந்து அவர் பேச வேண்டிய விஷயங்களை மற்றவர்களிடம் பேசி லஞ்சத்தை வாங்கி கொடுக்கிறார்கள். பெண்களால் லாபம் வருகிறது, மறைவான லாபம் வருகிறது. மறைந்திருக்கின்ற பெண்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். வீடு வருகிறது, மறைவான லாபத்தால் மனைவியின் பெயரால் வீடு வருகிறது, கார் வருகிறது, உல்லாசம் வருகிறது, சொகுசு வருகிறது. குருதசை முழுக்க நன்றாகவே இருக்கிறது. ஏன் நல்லா இருக்கு? குரு சுபத்துவமான ஆட்சி பெற்ற செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார். லக்ன 10ஆம் அதிபதியாக இருக்கிறார். 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளுகிறார். குருதசை முழுக்க பதவி, அந்தஸ்து, பட்டத்தின் மூலமாக ஜாதகர் லக்னத்தின் வழியாக அந்தஸ்து, கௌரவமாக இருக்கிறார். ஆதிபத்தியங்கள் வருதா? ஆதிபத்தியங்கள் வருதா? குரு லக்னாதிபதி, 10ஆம் அதிபதி, 10இல் சூரியன், சிம்மம் வலுவாக இருக்கிறது. ஒரு அரசு அதிகாரியுடைய ஜாதகம் இப்படித்தான் இருக்குமா? அப்படித்தாங்க இருக்கும். இருக்கிறவங்க ஜாதகத்தை பாருங்க, இப்படித்தான் இருக்கும். ஒரு அண்டர் செக்ரட்டரி, ஒரு ஐஏஎஸ், ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஒரு உயர் அதிகாரி, டிபார்ட்மெண்ட்டோட தலைவர், இப்படித்தான் இருக்கும். அதை பார்த்ததுனால தானே மாடலாக போடுறேன். இப்படித்தான் இருக்கும். அப்போ இப்போ புரியுதா? ஆதிபத்தியம் புரியுதா? குருதசை எப்போ நடக்க போகுது? 36 வயசுலேருந்து 52 வயசு வரைக்கும் நடக்க போகுது. அப்போ இந்த 36 வயசுலேருந்து 52 வயசு வரைக்கும் இந்த இடத்துல நான் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் போட்டிருக்கேன். இதே கிருத்திகை நட்சத்திரத்தில் இல்லாமல் ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால் 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் தள்ளி போட்டிங்கன்னா 59 வயசு வரைக்கும் குருதசை நடக்கும். ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஜம்முன்னு ரிட்டையர்ட் ஆவார். சனி தசை வரும்போது ரிட்டையர்ட் ஆகிடுவார். பனிஷ்மெண்ட் இல்லாமல் ரிட்டையர்ட் ஆகிடுவார். சனி தசை விரயத்தை செய்யணும் இல்லையா? பதவி விரயத்தை, வேலை விரயத்தை, வருமான விரயத்தை சனி திசை செய்யும். இப்போ ரோகிணி நட்சத்திரமாக இருந்ததுன்னு வைங்க. ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு 4 வருஷம் ரோகிணி நட்சத்திரம்னு வச்சுக்குவோம். இப்போ அப்படியே கொஞ்சம் வேறு மாதிரி கொடுக்குறேன். இப்போ ரோகிணி நட்சத்திரம் 5 வருஷம் சந்திரன், 12 வயசு வரைக்கும் செவ்வாய், 30 செவ்வாய், ராகு 30 வரைக்கும், குரு 48. சனி தசை கொஞ்சம் ஒரு மாதிரி சிக்கல் தான் அந்த இடத்துல சனி தசை. ஒருவேளை நம்ம அப்படியே பழைய மாதிரி உத்திராட நட்சத்திரத்திலிருந்தே அப்படியே வந்தார்னா அந்த தசா எப்படி அமைகிறது அப்படிங்கிற கணக்கை மட்டும் வச்சுக்கிட்டா போகிறோம். எந்த பருவத்தில் எந்த அமைப்பில் அந்த தசா அமைப்புகள் வருகின்றன. ஒரு ஜாதகத்தை எப்படி அளவிடுவது, எப்படி தரம் பிரிப்பது, எப்படி தரம் பிரிப்பது, எப்படி தரம் பிரிப்பது, கட 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 கடன்னு சொல்லலாம். நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளையண்ட்டு நான் இன்னார்னு அறிமுகப்படுத்தும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டேன். இந்தியா முழுக்க அவருடைய அப்பாவையும் அம்மாவையும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள், இந்தியர்கள் எல்லாருக்கும் அவருடைய அப்பாவையும் அம்மாவையும் தெரியும். குருஜி நான் சஸ்பென்ஸே வைக்கல, நான் இன்னார் அப்படின்னு ஆரம்பித்தார். சொல்லுங்க என்ன? அவருடைய ஜாதகம் பார்த்தா புதன் ரொம்ப, இத்தனைக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஜோசியம் பிடிக்காது, குடும்பத்துக்கே ஜோசியம் பிடிக்காது. என்னையா உங்கள் குடும்பத்துக்கு ஜோசியம் பிடிக்காதே? இருக்கட்டும்,
நான் எனக்கு ஜோசியம் பிடிக்குதுல்ல, நான் 5 வருஷமாக உங்களுடைய தீவிர ஃபாலோயர், உங்களுடைய ஆன்லைன் வகுப்புகள் எல்லாத்துலேயும் நான் தான் இன்னார் தான். ஏன் ஃபஸ்ட்டே பேரை சொல்லிடுறேன், அம்மாவுடைய பேர் அப்பாவுடைய பேர். சொன்ன மாதிரி உங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் அவருடைய அப்பா அம்மாவை தெரியும். அவர் இதில் குருஜி உங்கள் வாயால் நான் வந்து சில விஷயங்களை கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். எடுத்த எடுப்பில் தாய் தந்தையுடைய துறைகள் எல்லாம் இல்லாமல் நீங்கள் தத்துவத்துறையில் இருக்கிறீங்கன்னு. ஒரு இளம் வயது வாலிபர், 30 வயசு தான் ஆச்சு. உங்களுக்கு ஜோதிடம் பிடிக்கும், ஜோதிடம் 2ஆம் நிலை சுபத்துவம், ஆனால் உங்களுக்கு தத்துவம் பிடிக்கும்னு. ஐயோ குருஜி கொள்றீங்களே, நான் ஃபிலாசபி படிச்சிருக்கிறேன்னார். அதான் ஜோசியம். இதை நான் ஒரு வீடியோவாக போடுறேன். நேற்று நடந்த சமாச்சாரம். பிரபலமான இந்தியா முழுக்க தெரிந்த ஒரு தம்பதிகளுடைய மகன், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியாது, யாருமே தெரியாமல் இருக்க முடியாது. உங்கள் வாயால் கேட்க விரும்புகிறேன். 5 வருஷமாக உங்களை பார்க்குறேன். இன்றைக்கி என்னமோ பேசணுன்ட்டு அவரும் ஒரு இதில் தான் வந்திருக்கிறாரு. உங்கள் வாயால் கேட்குறேன், நான் இன்னார் மகன். என்னையா அப்பா அம்மா தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாமல் உனக்கு இருக்குது, உனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே, நீ தத்துவம் சார்ந்த அமைப்புகளில் போகணுமே அப்படின்னு நான் சொல்கிறேன். குருஜி நான் ஃபிலாசபி தான் படிச்சிருக்கிறேன்றார். இந்த ஒரு பாயிண்ட்லேயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் அவர் தான் பேசிகிட்டு இருப்பார். ஒன்றை சொல், அதை நன்றாய் சொல் அப்படின்னு சொல்கிறேன்னா முடிஞ்சு போச்சா? ஒரு பெருமிதம் அவருக்கு இருக்குமா? 5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன், நானும் இவ்வளோ பெரிய விஐபியோட ஒரு பையன். ஆனால் நான் கேட்காமலேயே குருஜி என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு, என்னுடைய கல்வியை சொல்லிட்டார். நான் கல்வின்னு சொல்லலை, என்னையா அப்பாவோடக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையே, நீ வந்து தத்துவத்தில் தானே நீ வந்து ஆர்வமாக இருப்ப. ஐயா நான் ஃபிலாசபி தாங்க படிச்சிருக்கிறேன். நீங்கள் சொன்ன 2ஆம் நிலை சுபத்துவத்தில் இப்போ கல்வி நிலையங்களை நடத்துறதுக்கு சூரியன் புதன் குரு அவருக்கு சிம்மத்தில் சேர்க்க நீங்கள் அவர் அப்புறம் பேசுகிறாரு. நீங்கள் சொன்ன அப்பா அம்மாவுடைய விதிகள் எனக்கு எப்படி பொருந்தது பாருங்கள். என்னுடைய அப்பா உலகம் முழுக்க இந்தியா முழுக்க தெரிந்தவர். இந்த பாருங்கள் சூரியன் புதன் குரு எனக்கு இந்த இடத்துல இருக்குது, அம்மாவுக்கான அமைப்புகள் இதெல்லாம் உங்கள் விதிகளில் தான் நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ தான் நான் லண்டன்லேருந்து வந்து இங்கே இருக்கிறேன், இனிமேல் நான் லண்டன் போக மாட்டேன் அப்படிங்கிறதும் உங்கள் விதிகளை வச்சு தெரியுது. இதில் விட என்ன ஒரு பெரிய அட்டகாசம்னா, ராகு திசை முடிந்த அடுத்த மாதம் உங்களுடைய விதியின் அடிப்படையில் ஸ்திர வீட்டில் இருக்கின்ற குருவின் திசையில் நான் கரெக்டாக செப்டம்பரில் குரு தசை ஆரம்பிக்குது, அக்டோபரில் நான் லண்டனை காலி பண்ணிட்டு வந்தேன் குருஜி. உங்களுடைய சுபத்துவ பாபத்துவ அத்தனை விதிகளுக்கும் என்னுடைய ஜாதகமே உதாரணம்னார். நான் சொன்னது ஒன்று தான், ஆரம்பத்தில் படிப்பை சொன்னது தான். ஐயா உனக்கு தத்துவம் தானே பிடிக்கும்னா ஃபிலாசபி படிச்சிருக்கிறேன்னார். மாணவர்கள் இந்த நிலைக்கு வந்துடணும்னு நான் அடித்து சொல்லுவேன். இந்த நிலைக்கு வந்துடணும், வருவீங்க. அதற்கான ஒரு அமைப்புகளை தான் அப்படியே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த நிலைக்கு வந்துடணும், ஒன்றை சரியாக சொல்லுன்னு தானே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல இது கற்பனை ஜாதகம். இந்த கற்பனை ஜாதகத்தை உணர 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 புரிய 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 நிஜ ஜாதகத்தை ஒருத்தர் சொல்லும்போது அப்படியே வந்துடும் இல்லையா? இதுதானே, இதே விதி தானே அங்கேயும் வருது. இப்போ இந்த ஜாதகருக்கு 48 வயசு வரைக்கும் குருதசை நடக்க போகுது, 25-30 வயசு வரைக்கும் ராகுத, எத்தனை வயசு வரைக்கும் 30 வயசு வரைக்கும் ராகுதசை, 25-28 வயசில் இதில் சேருவார், அரசு பணியில் சேருவார். குருதசை ஓஹோவென்று இருக்கும். அப்போ என்ன, அட்டமாதிபதி பார்க்கிறார், ஆதிபத்தியம், கவியரசு ஆதிபத்தியம், சுக்கிரனுடைய கிரிமினல் தனத்தோடு கூடிய ஆதிபத்தியம் 8 வந்துருதா? அப்போ அந்த ஆதிபத்தியங்களையும் காரகத்துவங்களையும் எங்கே புரிந்து கொள்வது? லக்னம் இயல்பாக இருக்கிறது, சுபருடைய லக்னமாக இருக்கிறது, சுபருடைய லக்னம் இது கெட்டு போகலை, அப்போ அனுபவிக்கிறார். லக்னாதிபதி கெடவில்லை, அட்டமாதிபதியுடைய பார்வை தான், பாபரான அட்டமாதிபதி இல்லை. சனி 8ஆம் அதிபதியாக இருந்து அவரை பார்க்கல, சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக இருந்து பார்க்கிறார். ஜாதகர் உள்ளுக்குள் கிரிமினல் தன்மை கொண்டவர். ஜாதகர் வசதி வாய்ப்புகளை விரும்பி அதை முறைகேடான வழிகளில் சம்பாதிக்கிறார். இவர் வந்து நான் கரப்டட் ஆஃபீஸர் கிடையாது. நான் எடுத்தடுப்பில் 2 பேரை சொல்லியிருக்கிறேன், ஐயா நீங்கள் வந்து அப்படி இப்படித்தான். ஆமாம், அதே நேரத்தில் என்கிட்ட ரொம்ப இதாக அளவில் பேசக்கூடிய ஒரு 2 பெரிய உயரதிகாரிகள் கம்ப்ளீட் நான் கரப்டட். ஒரு 2 பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், சுத்தமாக காசு இன்னி வரைக்கும் சம்பளத்தில் நம்ம தான் பெருசாக நினச்சிக்கிறோம் எல்லா அதிகாரிகளும் லஞ்சம் வாங்குவாங்கன்ட்டு. இல்லை, சம்பளத்தை தவிர எந்த சூழ்நிலையிலையும் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் எனக்கு தெரியும், 2 பேரும் பயங்கர நான் கரப்டட். அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட்டே எனக்கு வேண்டாம். வருமானம், கூடுதலாக வருமானம், சைடு வருமானம், அந்த வருமானம் இந்த வருமானம் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்டே எனக்கு வேண்டாம்னு சொல்கிற ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க, எனக்கும் தெரியும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறது, இவர் கரப்டட்.
அட்டமாதிபதியின் பார்வை லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ இருந்தால் அவரை நம்ப வேண்டாம். ஆதிபத்திய வந்துருச்சா? காரகம் என்ன? சுப காரகம், டீசெண்டாக ஒயிட் காலர். இதில் என்ன ஒன்றுனா, லஞ்சம் வாங்குவார், வேலையை முடிக்க மாட்டார். சில பேர் லஞ்சம் வாங்குவாங்க, வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. அவர் நல்லவர். லஞ்சம் வாங்காதவன் இப்போ ஏமாளி. அவர் காசு வாங்குவார்ப்பா, கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவார்ப்பா, ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா. இடிக்கல எங்கேயோ, காசு வாங்குவார், லஞ்சம் வாங்குவார், வேலையை முடிச்சு கொடுத்துருவார், ரொம்ப நல்லவர்ப்பா. இடிக்குதா? இந்த லஞ்சம் வாங்கி வேலையை முடிக்கக்கூடிய ரொம்ப நல்லவருடைய ஜாதகம் இப்படி இருக்கும். 8 வந்துருச்சா? 6 வந்துருச்சா? நல்லவராக குரு வந்துருச்சா? லஞ்சம் வாங்குபவராக 8ஆம் ஆதிபத்திய காரக சுக்கிர பார்வை வந்துருச்சா? லஞ்சம் வாங்குவார்ப்பா, வேலையை முடிச்சு கொடுத்துருவார்ப்பா, ரொம்ப நல்லவர்ப்பா. அப்போ லஞ்சமே வாங்காமல் வேலையை முடிச்சு கொடுக்குறவர் ரொம்ப நல்லவர் இல்லையா? வித்தியாசமான முரண்பாடுகள் அடங்கிய உலகம்னு சொன்ன இல்லையா? இவர் லஞ்சம் வாங்கி வேலையை முடித்து கொடுக்கின்ற ரொம்ப நல்லவர். இவருக்கு அடுத்த கேட்டகரி ஒன்று இருக்குது. லஞ்சம் வாங்குவார், வேலையை முடிச்சு கொடுக்க மாட்டார், காசையும் திருப்பி கொடுக்க மாட்டார். அவர் பாவத்துவம் அடைந்தவர். இது டீசெண்டாக இருக்கும், வெளியே வரவே வராது. ஆக இந்த 8, 6னுடைய ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை புரிந்து கொண்டாலே தெல்ல தெளிவாக பலன்களை சொல்லிவிடலாம் அப்படிங்கிறது தான் உண்மை.